திருச்சிற்றம்பலம். திருவாசகம் 8வது பதிகம் திரு அம்மானை. இதனுடைய உட்தலைப்பு ஆனந்த களிப்பு. இப்பொழுது நாம் 10வது பாடலை பார்க்க இருக்கிறோம். விண்ணாளும் தேவர்க்கு மேலான வேதியனை, மண்ணாளும் மன்னர்க்கு மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். இந்த பாடலிலும் சிவபெருமானுடைய விபூதி மகிமைகள் பலவற்றை சுவாமிகள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். 5 விதமாக 5 சிந்தனைகளின் வழியாக சிவபெருமானுடைய ஒப்பற்ற விபூதிகளை, பெருமைகளை, சிறப்புகளை நமக்கு சுவாமிகள் சொல்லி அருள்கிறார்கள். ஒவ்வொன்றாக நாம் இந்த சிந்தனைகளை பார்க்கலாம். விண்ணாளும் தேவர்க்கு மேலான வேதியனை. விண்ணுலகம் தேவர்கள் வாழுகின்ற இடம், மண்ணுலகம் மனிதர்கள் வாழுகின்ற இடம். விண்ணுலகத்தில் தேவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திற்கும் ஒரு தலைவன் இருப்பான். அவனை நாம் மன்னர் என்று அழைக்கிறோம். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவேந்திரன் இருக்கிறார், தேவர்களுக்கு தலைவன். மற்றும் தேவர்களுக்கு தலைவராகிய திருமால், பிரம்மா, குபேரன் முதலான தேவர்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சிவபெருமான் மேலானவனாக விளங்குகிறான். விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை என்று தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனாக சிவபெருமான் இருக்கிறான். திருச்சதகத்திலும் ஒரு பாட்டில் இதை மணிவாசக பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். விண்ணை ஆளுகின்ற இந்திரன் முதலான தேவர்களுக்கெல்லாம் மேலான ஞான வடிவாக இவன் விளங்குகிறான். தேவர்கள் எப்பொழுதும் புலனின்பங்களிலேயே தங்கள் வாழ்வை செலவழித்து கொண்டிருப்பார்கள். அந்த புலனின்பங்கள் தற்காலிகமானவை, நிலையில்லாதவை. அவை நீடித்த இன்பத்தை தருவதில்லை. புண்ணிய பலன்கள் தீர்ந்த பிறகு மீண்டும் இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சிவபெருமான் ஞான வடிவாயிருந்து அவர்களை அந்த நிலையிலிருந்து உயர்த்துகின்ற காரியத்தை செய்கின்றார். அதுதான் வேதியனை, வேதிப்பவன் என்று செயற்படுபொருளாக்கி இதை நாம் பொருள் கொண்டால், கீழான நிலையில் இருப்பவர்களை மேலான நிலைக்கு எடுத்துச் செல்கின்றவனை என்று பொருள் அமைகிறது. விண்ணை ஆளுகின்ற தேவர்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் மேலானவன் சிவபெருமான். தேவர்கோ அறியாத தேவதேவன், செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை, மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி, மூதாதை மாதாளும் பாகத்தியந்தை, யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான், யாமார்க்கும் குடியல்லோம் யாதுமஞ்சோம், மேவினோம் அவன் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே என்று திருச்சதகத்தில் சிவபரத்துவத்தை, விண்ணாளும் தேவர்களுக்கு மேலான வேதியன் என்று இவரை சொல்லுகிறார். சிவபெருமானுக்கு அமைந்த திருநாமங்களுள் மகாதேவன் என்ற திருநாமம் மிகுந்த ஆற்றல் வாய்ந்தது. இந்த நாமத்தை யார் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு மனமயக்கங்களெல்லாம் அவர்களை விட்டு நீங்கிவிடும். அதனால்தான் திருவிடமருதூரில் அமைந்திருக்கின்ற மகாலிங்க பெருமானை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பிரகாரத்தை சுற்றி வந்து ஜோதி மகாலிங்கம் மகா அந்த மகா சப்தத்தோடு கூடிய மகாதேவ மகாலிங்கம் அப்படிங்கிறத சொன்ன உடனே சில காலம் நோன்பு நோற்ற பிறகு அந்த மன பிறழ்வுகள் நீங்கிவிடுவதை இப்பொழுதும் கூட நாம் காணலாம். ஆகவே விண்ணாளும் தேவர்க்கு மேலான வேதியனாக சிவபெருமான் அவர்களுக்கு ஞான பொருளாக விளங்கி அவர்கள் காண்கின்ற இன்பத்திலிருந்து, புலனின்பங்களிலிருந்து நீக்கி அவர்களை ஞான வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்பவனாக சிவபெருமான் இருக்கிறான் என்ற செய்தியை இந்த முதல் சிந்தனையில் மாணிக்கவாசக பெருமான் நமக்கு விளக்கி அருள்கிறார்கள். அடுத்ததாக மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை. மண்ணுலகத்தில் இருக்கின்ற ஜீவராசிகளுக்கு, அதாவது மனிதர்களுக்கு அவன் எடுத்துக்காட்டான மன்னனாக விளங்குகிறான்.
மண்ணுலகை ஆளும் அரசர்களின் இலக்கணங்களுக்கு எல்லாம் பெருமையுள்ள ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறான் என்பது இதனுடைய பொருளாக அமைகிறது. மன்னர்கள் என்பவர்கள் தனி மனிதனை பார்க்கிலும் உயர்ந்த குணங்கள் உடையவராக ஒரு மன்னன் அமைய வேண்டும். ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அப்படி அமைய வேண்டும். தனி மனிதன் ஒழுக்கமில்லாமலும் அறமில்லாமலும் இருந்தால் கூட அதனால் பாதிக்கப்படுபவர்கள் மிக குறைவாகவே இருப்பார்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள தலைவன் ஒழுக்கமில்லாமலும் அறப்பண்புகள் இல்லாமலும் இருந்தால் அந்த குடும்பம் மட்டும் பாதிக்கப்படும். ஆனால் ஒரு நாட்டினுடைய மன்னன் மாண்புடையவனாக இருக்கிறான். அப்படி மாண்பு பொருந்தியவனாக இருப்பதற்கு சிவபெருமானே எடுத்துக்காட்டாக இருக்கிறான் என்று இந்த சிந்தனை நமக்கு அருள்கிறது. கடவுள் பண்புகள் ஒரு மன்னனிடம் அமைந்திருக்க வேண்டும். அன்பு, கருணை, இரக்கம், பிறர் துயர் துடைக்கும் பண்பு, பிழை பொறுக்கும் பண்பு, செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று இதனை திருவள்ளுவர் பெருமானும் சொல்லி அருள்கிறார். மன்னனை இறைவன் என்றே நம்முடைய பழங்கால நூல்களெல்லாம் சொல்லுகின்றன. அறநூலாகிய திருக்குறளிலும் மன்னனை இறைவனாக மதிக்கப்படுவான் என்ற செய்தி வருகிறது. இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல், ஒழுக்கம் தவறாமல், தானும் ஒழுக்க சீரனாக இருந்து மக்களையும் ஒழுக்க நெறியிலே அழைத்து சென்று இந்த உலகத்தை காப்பாற்றுகின்ற மன்னவனை மக்கள் கடவுள் என்றே மதிப்பார்கள் என்று திருவள்ளுவர் பெருமானார் அருள்கின்றார். அந்த கடவுள் பண்புகளாக சில பண்புகளை திருவள்ளுவர் பெருமான் அந்த இறைமாட்சி என்ற அதிகாரத்திலேயே வைத்திருக்கிறார். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு என்பது அவருடைய மாண்புகள். தூங்காமை என்றால் ஒரு மன்னன் காலம் தாழ்த்தாது செயல்படுவனாகவும், கல்வியில் சிறந்தவனாகவும், எதையும் செயல்படுத்துகின்ற துணி உடையவனாகவும் இருக்க வேண்டும். இது மன்னனிடமிருந்து நீங்கக்கூடாத மாண்புகள் என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்லுகின்றார். இன்னொரு குறளிலே அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. இந்த 4 குணங்களும் அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் ஆகிய 4 குணங்களும் ஒன்று குறைந்தால் கூட அந்த மன்னன் தன்னுடைய ஆட்சியை செலுத்துவதிலே அவன் தவறிவிடுவான். ஆகவே இது எப்பொழுதும் ஒரு மன்னனோடு கூடியிருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் பெருமான் அந்த மன்னர்களது மாட்சிமைகளை சிறப்பாக சொல்லுகிறார்கள். சிவபெருமான் இந்த அகில லோகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் உயிராக விளங்குகிறான். அவனே தலைவனாக இருந்து இந்த உலகத்தை அவனேதான் படைக்கிறான். அவனே சங்காரகாரணனாக இருந்து இந்த உலகத்தை ஒடுக்குகிறான். அப்படிப்பட்ட இறைவன் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உயிராகவே அவன் விளங்குகிறான். உலகத்துக்கும் அவன் உயிராகவே விளங்குகிறான். புறநானூற்றில் ஒரு பாடல் சொல்லுகிறது, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேல்மிகு தானே வேந்தற்கு கடனே என்பது புறநானூற்று பாடல். ஆகவே மன்னன் தான் எந்த பகுதியை ஆள்கின்றானோ அந்த பகுதியினுடைய மக்களுக்கு உயிராக விளங்குகிறான் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு மன்னன் நிலத்தையும் அந்த நாட்டில் உள்ள செல்வத்தையும் ஆளக்கூடியவனாக இருக்கிறான். திருமால் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரினுடைய கணவனாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுகிறார் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது அல்லவா? அதுபோலவே மன்னனும் நிலத்தையும் செல்வத்தையும் ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அவனும் இறைவன் என்றே மதிக்கப்படுகிறான் என்று நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியிலே சொல்லுகிறார். திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேனே என்னும் என்று அவர் அதை சொல்லுகிறார். இப்படி மாண்புகள் நிறைந்தது மன்னர் பதவி. அது வெறும் உபச்சாரத்திற்கான ஒரு பெருமிதத்திற்குரிய பதவி அல்ல. அந்த பதவி கடவுள் பண்புகள் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக சிவபெருமான் இருக்கிறான் என்பதை இந்த சிந்தனையின் மூலம் நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருள் புரிகிறார். பொற்கை பாண்டியன், மனுநீதி சோழன் போன்றவர்கள் மாண்பு படைத்த மன்னவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய மகன் தேர்காலில் ஒரு கன்றை கொன்றுவிட்டான் என்பது தெரிந்தவுடனே மந்திரிகள் சொல்லுகின்ற சித்தத்தை எல்லாம் ஏற்காமல்
இந்த 5 விஷயங்களை 5 பகைகளை பகைகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவோன் தான் அரசன் என்ற செய்தியை மனுநீதி சொல்லன் சொல்வதாக சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் அருளியிருக்கிறார்கள். மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை. இந்த மன்னன் இந்த உலகத்தை காக்கின்ற நேரத்தில் தானதனுக்கு இடையூறு, அந்த மக்களுக்கு இடையூறு தன்னாலும் வரக்கூடாது. அரசன் கொடுங்கோலனாக இருந்தால் மக்களுக்கு துன்பம் வரும். அப்படி தன்னாலும் தீமை வரக்கூடாது. தன் பரிசனத்தால் அரசாங்க அதிகாரிகள் தன்னுடைய உறவினர்கள் அல்லது தன்னுடைய அதிகாரிகள் மூலமாகவும் மக்களுக்கு தீமை வரக்கூடாது. ஊனமிகு பகை திறத்தால் மற்ற மன்னர்களிடமிருந்தும் அந்த பகையினாலும் இவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. கல்வராலும் இவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. மற்ற விலங்குகளாலும் இந்த உயிர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி மன்னன் இந்த உலகத்தை காப்பாற்றுவனாக இருக்க வேண்டும். ஆனபயம் 5ம் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ என்று மனுநீதி சோழன் மன்னனுடைய மாண்புகளை சொல்லுகின்றார். மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை. தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு படைத்திறத்தால் கல்வரால் உயிர்கள் தம்மால் ஆனபயம் 5ம் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ. ஆகவே மன்னன் இந்த உயிர்களை, மண்ணுலகத்து உயிர்களை காப்பாற்றுகின்ற மாண்பு படைத்த ஒரு காரியத்தை செய்வதற்கு சிவபெருமான் எடுத்துக்காட்டாக விளங்குகிறான் என்ற செய்தியை, என்ற சிந்தனையை இங்கு மணிவாசக பெருமான் நமக்கு அருள்கிறார். இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் அவன் பஞ்ச கிருத்தியங்கள் 5 செய்து இந்த உலகத்தை அவன் புரந்து வருகிறான். அவன் எல்லா மன்னர்களுக்கும் அவன்தான் எடுத்துக்காட்டாக நேதி தவறாமல் காலம் தவறாமல் எல்லாவற்றையும் செய்து இந்த உலகத்தை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். மதுரையை மலையத்துவஜ பாண்டியன் ஆண்டு வந்தான். அவனுடைய மனைவி காஞ்சனமாலை. இருவருக்கும் நீண்ட காலமாக திருமணமாகியும் நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லை. அதனால் அவர்கள் குழந்தை பேற்றிற்காக புத்திரகாமேட்டி யாகம் செய்தார்கள். அந்த யாகத்தின் நிறைவிலே அம்பிகையே அந்த யாகத்தில் 3 வயது குழந்தையாக ஒரு அக்னியிலிருந்து எழுந்தருளி நடைபயின்று மெல்லிடை பயின்று காஞ்சனமாலையினுடைய மடியிலே வந்து அமர்ந்து கொண்டாள். இதை பார்த்து காஞ்சனமாலை மிகவும் மகிழ்ந்தாள். ஆனால் மலையத்துவஜ பாண்டியன் தனக்கு மகன் வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த யாகத்தை செய்தோம், மகன் இல்லையே என்ற கவலை அவனுக்கு இருந்தது. அதோடு கூட இந்த அந்த குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. இதை பார்த்து மலையத்துவஜ பாண்டியன் மிகுந்த வருத்தமடைந்தான். அப்பொழுது அசரீரி ஒன்று சொல்லியது, எப்பொழுது இவருடைய கணவனை நேரடியாக பார்க்கிறாளோ அப்பொழுது ஒரு தனம் மறைந்துவிடும், நீ கவலையை விட்டுவிட்டு இவளை நல்ல முறையிலே போற்றி பாதுகாப்பாயாக என்று அசரீரி வழங்கியது. அதன் பிறகு மலையத்துவஜ பாண்டியன் இந்த குழந்தையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சிறப்பாக வளர்த்து அருங்கலைகள் அனைத்தையும் கற்பித்தான். ரத கஜ துரக பதாதி என்று சொல்வார்கள். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, இந்த படைகளை நடத்துகின்ற எல்லா பொறுப்புகளையும் அவரிடம் தந்து அவளை சிறந்த ஒரு மகளாக வளர்த்தான், ஆணுக்கு நிகராக வளர்த்தான். அந்த பெண்ணுக்கு உரிய வயது வந்த பிறகு அந்த பெண்ணுக்கு அவள் தடாதகை பிராட்டி என்று பெயர். அவருக்கு அந்த நாட்டை முடிசூடினான். முடிசூட்டிய பிறகு அந்த முடிசூட்டின பிறகு அவன் சில காலம் கழித்து மலையத்துவஜ பாண்டியன் இறந்து போய்விட்டான். அவன் காஞ்சனமாலை இப்படி வயது வந்தும் இன்னும் திருமணமாகவில்லை என்று கவலை கொண்டாள். அப்பொழுது தடாதகை பிராட்டியார் தாய்க்கு சமாதானம் சொல்லிவிட்டு, நான் திக்விஜயம் செய்து நம் நாட்டை விரிவுபடுத்த இருக்கிறேன் என்று அவர் இங்கு தமிழகத்தில் உள்ள எல்லா பகுதிகளையும் வென்றுவிட்டு வடநாட்டிற்கு சென்றார். வடநாட்டிற்கு சென்று கைலி மலையிலும் படையெடுத்து சென்றார். அங்கிருந்த எல்லா சிவகணங்களையும் எதிர்த்து போரிட்டு அவர்களை வென்றார். கடைசியில் நந்தி தேவரும் தோல்வியுற்றார். சென்று சிவபெருமானிடம் அவர் சொன்னபொழுது சிவபெருமானின் நேரே வந்து அம்பிகைக்கு நேரே எழுந்தருளினார். அவர் வந்தவுடனே அவரிடம் இருந்த 3வது தனமும் மறைந்து போய்விட்டது. உடனே இதை அறிந்த தடாதகை பிராட்டி மிகுந்த நாணம் எய்தி ஓரிடத்தில் நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்த சிவபெருமான்
நீ மதுரைக்கு செல், அங்கு வந்து நாம் உம்மை திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்லி அருளினார். அதன்படியே சிவபெருமான் மதுரைக்கு எழுந்தருளி அம்பிகையை கரம் பிடித்து திருமணம் செய்து கொண்டு அந்த நாட்டை நிர்வாகம் செய்தார். அப்படி நிர்வாகம் செய்த பொழுது மாண்பமைந்த மன்னர்களுடைய ஒழுக்கங்கள் அனைத்தையும் பின்பற்றி மக்களையும் காப்பாற்றி மிகச்சிறந்த ஆட்சி புரிந்தார் என்ற செய்தியையும் உள்ளடக்கியதாக இந்த மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை என்ற சிந்தனை நமக்கு சொல்லுகிறது. அடுத்தபடியாக மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, குளிர்ந்த தமிழை கொடுத்து உதவுகின்ற குளிர்ந்த பாண்டிய நாட்டிற்கு உரியவனை என்று இதனுடைய பொருள் அமைகிறது. தமிழானது கேட்பதற்கு இனிமையானது, சொல்லுவதற்கு இனிமையானது, ஆழ்ந்து நுகர்வதற்கும் இது இனிமையாக இருக்கிறது. அதனால் தன்னார் தமிழ், குளிர்ந்த தமிழ் என்று இது சொல்லப்படுகிறது. சிவபெருமானும் தமிழ் மொழியோடு அவனும் கலந்திருந்து மக்களுக்கு இகபர சௌபாக்கியங்கள் அனைத்தையும் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். மறுமை பயன்களை அவன் உதவுகிறான். அதனாலும் இந்த தமிழ் குளிர்ந்த தமிழ் என்று சொல்லப்படுகிறது. பாரதியாரும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா என்றும் தமிழ்மொழியின் சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். அதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த பாண்டி நாடுதான் 3 சங்கங்களை வைத்து தமிழை வளர்த்த பெருமை உடையது. அதுதான் மாணிக்கவாசகரும் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பக்தி செய்து அடியரை பரம்பர தூய்ப்பவன் என்று அதை சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அதோடு கூட சிவபெருமான் கண்ணுதல் சிவபெருமான் தானும் ஒரு புலவனாக சங்கம் ஏறி தமிழாய்ந்தான் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. இறையனார் அகப்பொருள் இலக்கண நூலை அவன்தான் ஆக்கி தந்து நம்முடைய தமிழை காப்பதற்கு அவன் அரணாக நின்றான் என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. இதனால தான் அதோடு கூட பாண்டி நாட்டிலே சவுந்தர பாண்டியனாக இவன் அரசாட்சி செய்தான். அதனால் பாண்டி நாட்டவன் சிவபெருமான் என்ற செய்தியையும் சிந்தனையையும் இங்கு இணைத்து மணிவாசக பெருமான் சொல்கிறார்கள். தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை என்று இந்த சிந்தனையை அவர்கள் சொல்லி அருள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பெண்ணாளும் பாகனை, உமையம்மையாகிய பெண்ணை ஒரு கூற்றில் ஆள்பவன் என்பது இதற்கு பொருளாக அமைகிறது. சிவபெருமானும் அம்பிகையும் ஒருபொழுதும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவதே இல்லை. இதைத்தான் நாம் அர்த்த நாரீஸ்வர வடிவமாக திருக்கோயில்களிலே வைத்து நாம் வழிபடுகின்றோம். அம்பிகை சிவபெருமானை விட்டு ஒருபொழுதும் பிரிவதில்லை. அந்த அம்பிகை இறைவனது அருள், இறைவனை விட்டு பிரியாது. இறைவனுடைய கருணையையும் இறைவனையும் பிரிக்க முடியாது. அவனுடைய குணம் கூத்தன் குணம் என்று மணிவாசக பெருமான் மற்றொரு இடத்திலே சொல்லி இருக்கிறார். அவனுடைய கருணையே அம்பிகையாக திருக்கோயில்களிலே எழுந்தருள் இருக்கிறார்கள். இந்த சிந்தனையை மிகச் சிறப்பாக நம்முடைய சிவஞான சித்தியார் சொல்லி அருள்கிறது. சூரியனையும் சூரியனுடைய கிரணங்களையும் நாம் பிரிக்க முடியாது. சூரியன் எவ்வளவோ உயரத்தில் பல காத தூரங்களுக்கு அப்பால் இருக்கிறது. ஆனால் அந்த சூரியனிலிருந்து கிளம்பி வருகின்ற கதிர்கள்தான் இந்த மண்ணுலகத்து மக்களை வாழ்விக்கிறது. அதுபோல சிவபெருமானுடன் புறப்பட்டு வருகின்ற திருவருள்தான் இந்த மண்ணுலகத்தில் பஞ்ச கிருத்தியங்களை செய்து அருள்கிறது. ஆகவே சிவபெருமானையும் அவனுடைய அருட்சக்தியையும் பிரிக்க முடியாது என்ற செய்தியை நம்முடைய சித்தியார் சொல்லுகிறது. இதை தாதான்மிய சக்தி என்று சித்தாந்தம் சொல்லும். அருளது சக்தியாகும் அரண் தனக்கு அருளையின்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன் கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியைப் போல ஈசன் என்று அந்த திருவிருத்தம் அமைந்திருக்கிறது. ஆகவே பெண்ணாளும் பாகன், இவன் பெண்ணை ஆளுகின்றான், பெண்ணானவள் ஆளும் பாகனாக சிவபெருமான் விளங்குகிறான் என்று இதற்கு பொருள் அமைகிறது. ஆகவே அம்பிகையும் சிவபெருமானும் தாதான்மிய சக்தி, ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவதில்லை. சிவபெருமான் எங்கு எழுந்தருகிறானோ அங்கு பார்வதி சமேதராகத்தான், உமையம்மை சமேதராகத்தான் எழுந்தருளி உயிர்களுக்கு அவன் அருள் புரிகிறான் என்ற சிந்தனையை இங்கு அடுத்ததாக சொல்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய சிந்தனை, பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை என்பது இந்த 5வது சிந்தனையாக அமைகிறது. இந்த திருப்பெருந்துறை மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொண்ட தலம், அவருடைய அபிமான தலம். அதனாலே திருவாசகத்தில் எல்லா இடங்களிலும் பல இடங்களில்
பெருந்துரையினுடைய மகிமையை அவர் சிறப்பித்து சொல்கிறார். பண்டாய நான்மறையில் 2வது பாடலாக ஒரு பாடல் பண்டாய நான்மறை, திருவெண்பா ஆகிய எல்லா பாடல்களிலுமே அங்கு திருப்பெருந்துறை மகிமைதான் பேசப்படுகிறது. உள்ள மலமூன்றும் மாய, உயிர்களுக்கு மும்மலங்கள் இருக்கின்றன, ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 மலங்களும் மாய வேண்டுமானால் சிவபெருமான் அந்த உயிரிலே எழுந்தருள வேண்டும். அதற்காக சிவபெருமான் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளியிருக்கிறான். அந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமான் மாணிக்கவாசக பெருமானுக்காக குதிரை சேவனாக வந்தான். அந்த குதிரை சேவனாக வந்த திருப்பெருந்துறையில் அமர்ந்திருக்கின்ற சிவபெருமான் எழுந்தருளும் பொழுது இந்த உயிர்களிடம் இருக்கின்ற மும்மலங்களும் நீங்கும்படியாக அவன் ஆனந்தத்தேன் அவனிடமிருந்து பெருகி வருகிறது. அப்படிப்பட்ட திருப்பெருந்துறையை வாழ்த்தினால் இந்த உயிர்களினுடைய பிறவிக்காடானது அழிந்து போய் அவர்கள் பிறவியிலிருந்து நீங்கி விடுவார்கள் என்ற செய்தியை அடுத்த சிந்தனையாக மணிவாசக பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். பேணு பெருந்துரை என்பதற்கு என்னால் பேணப்படும் பெருந்துரை என்றும் என்னை பேணும் பெருந்துரை என்றும் மாணிக்கவாசகர் சொல்வதாக இதற்கு நாம் பொருள் கொள்ளலாம். மாணிக்கவாசக பெருமான் குதிரை வாங்குவதற்காக கிழக்கு கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்படி சென்று கொண்டிருந்தவர்களை அறைகூவி ஆட்கொண்டருளி அவருக்கு உன்னதமான உயர்ந்த அனுபவத்தை சிவபெருமான் தந்தான். அதனால் திருப்பெருந்துறையில் அந்த நிகழ்வு நடந்ததினாலே என்னால் பேணப்படும் பெருந்துறை என்று இதற்கு ஒரு பொருள். அதற்கு இன்னொரு பொருள், மணிவாசக பெருமான் இந்த பாதையாக வருகிறார், இவருக்கு இங்கிருந்து அருள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த பெருந்துறை என்ற பொருளிலே என்னை பேணும் பெருந்துறை என்றும் இதற்கு பொருள் கொள்ளலாம். பேணுதல் என்றால் விரும்புகின்ற, மணிவாசக பெருமானால் விரும்பப்பட்ட பெருந்துறை, பெருந்துறையால் விரும்பப்பட்ட மணிவாசக பெருமான் என்று 2 விதமாக இதற்கு பொருள் கொள்ளலாம். அடுத்த சிந்தனையாக பேணு பெருந்துறையுள், இது ஒரே சிந்தனை தான். நம்ம பொருள் தெளிவாக புரிவதற்காக இதை பகுத்து நாம் சொல்லுகிறோம். கண்ணார் கடல் காட்டி, என்னுடைய கண்களை கவர்கின்ற தன்னுடைய திருவடிகளை காட்டி, சிவபெருமானுக்கு இறைவனுடைய திருவருளாக விளங்கக்கூடிய திருவடிகளை நீ புகழ்வது என்பது திருவாசகம் முழுதும் அமைந்த ஒரு சிந்தனையாகும். எடுத்த எடுப்பிலேயே திருவாசகத்தில் முதலாக வாழ்க என்றும் வெல்க என்றும் போற்றி என்றும் சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றி நாம் பாடுவதை நாம் பார்க்கலாம். இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றார், பூவல்லி என்ற ஒரு பதிகத்தில் சொல்லுகின்றார், படமாக என் உள்ளே தன் இணைப்போது அவை அளித்து இங்கு இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் மேயவிரான், தடமார் மதில் தில்லை அம்பலமே தானிடமா, நடமாடு மாபாடி பூவல்லி கொய்யாமோ. அவனுடைய திருவடிகளை படமாக என்னுடைய உயிரிலே அவன் பதித்திருக்கிறான் என்ற செய்தியை சொல்லுகிறார். தெள்ளேனத்தில் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே, பூ போன்ற மலர் அவன் சிவபெருமான் திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தின் கீழ் இருந்து குருநாதனாக வீட்டிருந்த பொழுது மணிவாசகர் அவருடைய திருவடியிலே வந்து பணிந்தார். அவருடைய பாதத்தை அவருடைய தரையிலே வைத்து அருளினார். அந்த அனுபவத்தை சொல்லுகிறார். பூ போன்று இருந்ததாம் அந்த இறைவனுடைய திருவடி. பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே, தேவானவாபாடி தெள்ளையனும் கொட்டாமோ. அந்த இறைவனுடைய திருவடி என்னுடைய தலையில் பதிக்கப்பட்டவுடனே நான் பரமானந்த பேற்றினை பெற்றேன் என்ற செய்தியும் சொல்கிறார். இந்த திருவடிகள் கண்களை விட்டு அகலாத காட்சி தருகின்ற திருவடிகளாக விளங்கின. சிவபெருமான் திருவுரு கறந்த பின்பும் கூட அந்த திருவடியினுடைய காட்சி அவருடைய உள்ளத்திலே நிலை பெற்றிருந்தது. அதனால் பேணும் பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி, இந்த திருவடிகள் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடி, அப்படிப்பட்ட திருவடி எளியனாகிய எனது எனக்கும் ஒன்றுக்கும் பற்றாத எனக்கும் நாயினுமிழிந்த எனக்கும் அந்த திருவடி காட்சி கிடைத்த அந்த மகிழ்ச்சியினை இங்கு சொல்லுகின்றார். பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட, நாய் போன்ற இழிந்த குணமுடைய என்னையும் ஆட்கொண்டாய். இந்த கண்ணார் கடல் காட்டி என்பதற்கு வேறொரு பொருளும் கூட சொல்லலாம்.
கண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு தியானித்தல் அல்லது ஆழ்ந்து எண்ணுதல் என்று பொருள் கண்டு ஆன்மாக்களால் தியானம் செய்வதற்குரிய திருவடிகள் என்றும் இதற்கு ஒரு சிறப்பு பொருள் சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட, நாய் போன்ற நாயினுடைய இழிந்த குணங்களை நாம் பல இடங்களிலும் பல்வேறு இடங்களிலும் நான் அதை பற்றி சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி நாய் போன்ற இழிந்த குணமுடைய என்னையும் சிவபெருமான் ஆட்கொண்டான். அப்படிப்பட்ட சிவபெருமான் திருவண்ணாமலையுடையவனாகவும் இருக்கிறான் என்ற செய்தி அடுத்ததாக சொல்லுகிறார். அண்ணாமலையானை, அப்படிப்பட்ட திருப்பெருந்துறையில் இருக்கின்ற சிவபெருமான் அண்ணாமலையானாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமானை பாடுதுங்கான் அம்மானாய். அண்ணாமலை திருவண்ணாமலை, அங்கு மலையாகவே சிவபெருமான் நின்று கொண்டு இருக்கிறான். சிவந்த நெருப்பு வடிவமாக விளங்குகின்ற அந்த பெருமான் யாரெல்லாம் சிவபெருமான் அங்கே திருவண்ணாமலையானை வணங்குகிறார்களோ அவருடைய ருணம், அதாவது கண்மங்களை எல்லாம் அழிப்பவனாக இருக்கிறான். திருமால் பிரம்மன் இவர்களுக்கு அணுக இயலாதவனாக இருக்கின்றவன் பக்தர்கள் அணுகுவதற்கு எளிதாக இருப்பவனாகவும் இருக்கின்றான். இங்கு யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, திருவண்ணாமலை வணங்குகிறார்களோ, அவர்களுக்கு அவர்களுடைய வினைகள் எல்லாம் அழிந்து போகும். அவருடைய சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமி வினை எல்லாம் அழிந்து போகும் என்று திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவே தீரல் மடலை மூழ அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் ஆருமே. நினைக்க முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. உண்ணினார் தங்கட்கெல்லாம் ஒல்லையின் முக்தி நல்கி என்று கந்தபுராணம் இதை சிறப்பித்து சொல்கிறது. அப்படிப்பட்ட திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பெருமான் நாயான நம்தம்மை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். நாம் அம்மானை பாட்டின் மூலமாக அவனுடைய புகழை சிறப்பாக பாடுவோம் என்று இந்த சிந்தனை நிறைவு பெறுகிறது. மின்னாலும் தேவர்க்கு மேலாகிய சிவபெருமான் நாய் போன்ற இழிந்த தனமுக்கும் கண்கள் கவர்கின்ற திருவடிகளை காட்டி தன்னை ஆட்கொண்டு பேரானந்த பெருவாழ்வை தந்த அந்த மகிழ்ச்சியை கூறுவதனால் ஆனந்த களிப்பு என்ற உட்தலைப்பு இந்த பாடலிலும் பொருந்தி அமைவதை நாம் உணரலாம். விண்ணாளும் தேவர்க்கு மேலான வேதியன் மண்ணாளும் மன்னர்க்கு மாண்பாகி நின்றான் தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் என்று இந்த பாட்டு அமைகிறது. இதிலே உள்ள சிந்தனைகள் சிவபெருமானை நாம் அவனுடைய குணாதிசயங்களை, அவனுடைய பெருமைகளை, அவனுடைய எளிவந்த தன்மையை, கருணையை மீண்டும் மீண்டும் சிந்திக்க செய்வதாக அமைகிறது. ஆத்ம சாதகர்களுக்கு அமுதம் போன்ற இந்த பாடலை இத்துடன் நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம்.